வேறு வேலையை பார்த்து விட்டுறானு. அவ்வளோதான், முடிச்சு விட்டு இங்கே போங்க. டிடிஎஃப் போயிட்டா போல முன்னாடி. பேக் பேக்கர் குமார் அவர்கிட்ட தான் அந்த வார்த்தை ஒட்டிக்கிச்சு எனக்கு. ரேஸ் போகிறாங்க. ஏதோ குத்திச்சு டயரில், என்னன்னு தெரில. வேறு லெவலில் இருக்குது. 30 கிலோமீட்டர் ஓட்டு வந்துக்கிறேன் ரிசர்வ்லேயே. ஓகே காய்ஸ், ஸ்டார்ட் பிரியாணி சாப்பிட்டாச்சு. ஸோ இன்னும் 3.5 ஹவர் காமிக்குது. 186 கிலோமீட்டர் போய் யூட்டன் போட்டுன்னு வரணும். டைம் பார்த்தீங்கன்னா 12:20. ஓகே மக்களே, ஸோ சேனல் புதுசாக மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆம்பூரில் இருந்து இப்போ கீழே போய் யூட்டன் போட்டுன்னு வரணும். பிரிட்ஜு கீழே. ஐயோ எவ்வளோ தூரம் போகணும். இங்கே வந்து யூட்டன் இப்போது ரைட் எடுத்து போனோம். திருப்பி 1.5 கிலோமீட்டர் இதுவே அங்கேருந்து இங்கே வருது. தண்ணி சரியாக குடிக்கல, எதனா வாங்கி குடிக்கணும் போகிற வழியில். இங்கே ஒரு ஆம்பூர் இருந்தது. இங்கே பின்னாடி சைடு போனோம் அது ஆக்சுவலாக. அவ்வளோதான் மக்களை, பறந்துட வேண்டியது தான். ஓகே காய்ஸ், லெட்ஸ் க்ரூஸ். ஸோ டைம் 12:21. கரெக்டாக 3 ஹவர் காமிக்குது. 183 கிலோமீட்டர். ஸோ 3:45 வந்து நம்ம போய் சேருவோம் அப்படின்னு காமிக்குது கூகுளில். எவ்வளோ சீக்கிரம் போகிறோம்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு லேட்டாக தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம க்ரூசிங் தான் பண்ணுறோம், ஓவர் ஸ்பீடு போகல, டாப் போகல. ஏன்னா ஸ்க்ரட்ச் பிளேட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு, அதையும் மாற்றணும். அதான் சொன்னேன்ல, இந்த வாட்டி சர்வீஸில் கொஞ்சம் உள்ள பிரித்து வேலையை பார்க்கணும் அப்படின்னு. ஸோ மேபி வந்து பண்ணுவேன், இல்லைனா வந்து நெக்ஸ்ட் சர்வீஸில் பண்ணுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் ட்ரிப்பு எப்போ போகணும்னு தெரியாது. மினிமம் ஒரு 3 months ஆச்சு ஆகும். அதுக்குள்ளேயே இந்த வேலையெல்லாம் முடிக்கணும். இந்த ஜவ்வாது மலைன்றாங்க. அதை பற்றி நான் விசாரிக்கணும், எப்படி இருக்கணும். யார்கிட்ட விசாரிக்கணும்னா கூகுள்கிட்ட தான் விசாரிப்பேன், வேறு யார்கிட்ட விசாரிப்பேன். அப்படின்னா போய் யார் போயிட்டு வந்தாரா அவன்கிட்ட கேட்பேன். யாருன்னா போயிட்டு வந்தேன் நம்ம சர்க்கிளில். பாருங்க, இந்த வாரம் தட்டி விட்டுக்கிறாங்க. ஏதாவது டைட் பண்ணணுமா? சிக்கன் வாங்கணுங்க. வேலை மேலே வேலையை வச்சு நேரானுங்க. கண்ணாடி தட்டி விட்டுருந்தானுங்க, அப்பயும் நான் பார்க்கல. வேறு வேலையை பார்த்து விட்டுறானு. 2 சேர்ந்து டைட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ டூல்ஸ் ஒன்று எடுத்து வச்சிங்க, வண்டியில் எங்கன்னா ட்ராவல் பண்ணிங்கன்னா யூஸ் ஆகும். ஸோ ஓகே, ஒரு கிட்ட ஒன்று எப்பவுமே பேக்கில் வச்சுக்கோங்க எல்லாமே. நான் இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக தான் போக நம்ம அப்டேட் பண்ணணும். இன்னும் அந்த பஞ்சர் கிட்லாம் வாங்கி வைக்கணும், அதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படியே 200 கிலோமீட்டர் ரேஞ்சு காமிச்சிது. திருப்பி 180 வந்திருக்கு. ஐஓஎஸில் கொடுக்கும் மைலேஜ் எனக்கு தெரிஞ்சு நம்ம உள்ள சிட்டிக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் நான் திருப்பி பெட்ரோல் போகிற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். ரோடு காலியாக இருக்குது, இங்கே டிராஃபிக் எதுவுமே இல்லை.
இப்போ அவர் லைன் எங்கே இருக்குது, எங்கேருந்து வர்றாரு பாருங்க. அவர் பஸ் டிரைவர் கரெக்டாக தான் ஓட்டுன்னு போகிறாரு. வாவ், மஜாவா இருக்கு வியூ, மஜாவா. க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டுக்கலாம். 90 போட்டுருங்க க்ரூஸ் கண்ட்ரோல். அவ்வளோதான், முடிச்சு விட்டுங்க போங்க. ஒருத்தர் போயிட்ட முன்னாடி, இன்னொருத்தர் எங்கன்னு தெரியல, ராஜே காணும். டிடிஎஃப் போயிட்டா போல முன்னாடி. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து இந்த மாதிரி கார்னர் வந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அது பானும் போகும் புஷ்ஷுன்னு. நீங்கள் அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படியே போனீங்கன்னா அப்படியே போயிடுவீங்க சர்ன்னு. வாவ், வியூ பயங்கரமாக இருக்குப்பா, அட்டகாசம். பாருங்கள், ஃபோட்டோ எடுத்து நிற்கிறான் பாருங்கள். எடுத்துகிட்டு இருப்போம் அதுலேயே. சுற்றி மலை, ட்ரெயின், ஐயோ வேறு லெவலில் இருக்குதா. நான் ஒன்றும் வெயில் அடிக்குது, என்டி ஃபில்ட்ரு போட்டிருக்கேன், எப்படி இருக்குது தெரில. பட் ஆனால் பிளாக் ஸ்மோக் வைசர் போட்டிருக்கு, உள்ள வேறு லெவலில் இருக்குது, அட்டகாசமாகுது. இந்த அட்டகாசன்ற வார்த்தையை வந்து நம்ம இவர் ஒருத்தர் இருக்காரு, குமார் ட்ராவலர், பேக் பேக்கர் குமார், அவர்கிட்ட தான் அந்த வார்த்தையை ஒட்டிக்கிச்சு எனக்கு, அட்டகாசம்னு. அவ்வளோ எப்படி தான் மேனேஜ் பண்ணுறது இல்லை, ரொம்ப கஷ்டம். அட்டகாசமான வியூங்க இது, அவர் சொல்கிறது. அட்டகாசமான ஒரு இடம். தமிழ்லேயே அந்த பேர் தான் கூப்பிட்றோம், அட்டகாசமான ரோடுன்னு. ஆம்பூர் டு சென்னை. பட் வந்து மிரரை பார்க்கணும் நீங்கள். வண்டி எங்கேருந்து எப்படி வரணும்னு தெரியாது, சரன்னு பார்க்க வந்துடுவானுங்க. ஆனால் காற்றுலேயே இன்னொன்னா, காற்றுலேயே வண்டி தள்ளும், அதுவுமே பார்க்கணும். க்ரூஸ் கண்ட்ரோல் ஓகே தான், என்ஜாய் பண்ணலாம். ரைடு வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் ஓட்டலாம். பட் வந்து அது இட்ஸ் நாட் சேஃப் ஃபார் ரைடு, வாட் எவர் இஸ் டெக்னாலஜி. சூப்பர். ஸோ நம்ம வந்து என்னத்தான் வீடியோ எடுத்து போட்டால் வியூஸ் போக மாட்டேங்குது. அது என்னன்னு தெரில, என்ன கதைன்னு தெரில. யூடியூப் வந்து திடீர்னு கொலார் ஆகிடுது. ஒரு மாதிரி இது நிஞ்சா டர்டல்ஸ் மாதிரி Z900 நான் நிற்கிறானுங்க. ஏதோ சமாச்சாரமா ரேஸ் போகிறாங்க. தமிழ்நாடு வண்டி. எல்லாம் ஆசை தான் ஓட்டி பார்க்கலான்னு. ஆனால் நம்மளுக்கு வந்து பக்குன்னு இருக்கும். ஆசைப்படுறாங்க சொல்லிட்டு குத்துருவோம். குத்துற பேருக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். தட்ஸ் அபவுட் லவ் ஆஃப், ஆல் அபவுட் லவ் ஆஃப் பைக். ஐயா நிறுத்திடாப்புல. இட்ஸ் ஸ்டே பிஹைண்ட் வெஹிக்கிள். தமிழ். சென்னை. சென்னையா? இப்போ எங்கேருந்து இப்படி வந்தீங்க? ஏலகிரி. ஏலகிரி. ஏலகிரியா? ப்ரோ வெயிட்டு தாங்காது. போட்டோ எடுக்க போகிறான். வாங்க போஸ்ட் பார்த்தீங்களா?
சரி பாய்ண்ணா. பாய் 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 பார்த்து பாய் பாய். கேமரா ஆன் இருக்கா? ஆமாம் ஆனில் தான் இருக்குது, எப்பயுமே ஆனில் இருக்கும். ஓகே மக்களே, கண்டிப்பாக வந்து ரைடிங் பேண்ட்டு லாங் டிரைவ் போட்டால் பேஸ் லைட் போட்டாகணும் போலுக்குது. ஏன்னா அங்கே நம்ம நீ கார்டு இருக்குல்ல, நீ கார்டு சின் கார்டு இருக்குது, அது மடங்குறதுனால முட்டி கொஞ்சம் லைட்டாக பெயின் இருக்குது. பேஸ் லைட் போட்டு கொஞ்சம் இருக்குது, பேஸ் லைட் போடலன்னா அவ்வளோதான். ஸோ பசங்க வந்தால் இந்த ஏரியா பசங்க போலுக்குது, சின்ன பசங்க ஆசை இருக்குது. அதான் பயம், அதை சொல்கிறேன், பயமாக இருக்குது நம்மளுக்கு. வண்டி அவ்வளோ லாங்கில் வந்து ஓட்டுன்னு வந்திருக்கோம், சாக்ஸ் தான் போட்டுருக்கான். அவன் உட்காரது பெரிய விஷயம் இல்லை, சூடு வச்சினானா பேண்ட்டு போட்டே சூடு அடிக்கும். நானே அவன்கிட்ட சொல்லி எனக்கு பூட் வாங்கி போடுறான், லாங் சைஸ் பூட் வாங்கி போடுறான்னு. ஏன்னா பூட்டு போட்டால் தான் வந்து வெயிட் இது ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அவ்வளோ ஹீட்லாம் இதுக்கே வந்து ஹீட் அடிதுன்றான். சூடு வச்சிங்கன்னா அவ்வளோதான். வெயில் காலத்தில் இந்த ஊரில் வேறு வெயில் வேறு லெவலில் அடிக்குது. ஸோ அவர் வந்து ஜிடி வந்து அவர் வாங்க போகிறார் போலுக்கு நெக்ஸ்ட்டு 900, அதனால் டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துக்கிறாப்புல. ஸோ டீ கடைக்கு வர போகணுமா, இன்னும் வந்து 160 கிலோமீட்டருக்கு guys. பாய் பாய். சாம பண்டு ஏழமாக ஓட்டுறாப்புல காரு, சின்ன பையன் நினைக்கிறேன், உள்ள கார் ஓட்டுறான். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குதுனால தப்பிச்சுன்னு இந்த வண்டியில் இருக்கிற பவருக்கு ஏதோ குத்திச்சு டயரில் என்னன்னு தெரில. இந்த ஸ்டாண்டில் வர நான் எப்போ ட்ரிப்பில் இருக்கிறேன் அப்போ தான் ஃபோன் பண்ணுவார். நான் எப்போ சென்னை விட்டு வெளியே இருக்கணும் அப்போ தான் ஃபோன் பண்ணுவார், ஊரில் இருக்கும்போது ஃபோன் பண்ண மாட்டார். பெங்களூருக்கு போயிட்டு வரும்போது பஸ்ஸு இங்கே தான் நிறுத்தினாங்க. அப்போ வந்து மழை பெஞ்சிருந்த செமையாக இந்த மவுண்டன், இந்த ஹில்ஸு சின்ன ஹில்ஸ் தான் அது. அப்போ மழை பெஞ்சிருந்த டைம் அது நல்லா இருந்தது. ஸோ அப்போ வந்து டிராஃபிக்கில் மாட்டிக்கினே இங்கேருந்து போகிறதுக்கு இப்போ என்ன 2 ஹவர் கம்மியுது, கரெக்டாக 3 ஹவர் கம்மியுது. இங்கேருந்து போகிறதுக்கு 6 ஹவர் ஆச்சு. இதே சேம் டைமில் தான் வந்தோம் நினைக்கிறேன், வந்துட்டோம். ஆமாம் இதே டைம் தான் வந்தோம். பட் இங்கேருந்து போகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு. பெட்ரோலில் போகுது வண்டியில் நின்றுந்தாங்க. சரி டோ பண்ணலாமான்னு கேட்குது. நான் நின்று வண்டியை கிளம்பிட்டாங்க. வண்டியை நாட்டி எடுத்துருந்தா கூட பெட்ரோல். சரி ஓகே, அவங்க இருப்பாங்க, நம்ம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது அவங்கள, நம்ம நல்லா செய்யலாம் பார்த்தோம். கைஸ் வேலூர் வந்துட்டோம். வேலூர் காஃபின்னு ஒரு கடை இருக்குது. பைத்துக்காரன் காஃபி குடிச்சிட்டு வரேன் கைஸ், கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. ஓகே காய்ஸ், ஸோ ஜூஸ் ஒன்று குடித்தோம், பிளாக் கரண்ட்டு ஒன்று தான் ஆர்டர் பண்ணான், 2 போட்டு சரின்னு சொல்லி குடித்தேன், நல்லாவே இல்லை. ஆனால் ஒரு சேனல் தான் இருக்கிறான், நிறைய கடை இருக்கான் மவுண்ட் ரோட்டில் சொல்லியிருந்தாப்புல. ஸோ இப்போ இருக்க பெட்ரோலுக்கு ரேஞ்ச் வந்து 120 கிலோமீட்டர் காமிக்குது. க்ரூசிங் எவ்வளோ மைலேஜ் தரப்போது தெரில, பார்க்கலாம். இன்னும் 130 கிலோமீட்டர் இருக்குது. முருகன்னா போடலாங்க, ஆனால் வந்து முறுக்கூடாதுன்னு தான் பார்த்துன்னு இருக்கேன். முருகனா மைலேஜ் தர மாட்டான், ப்ளஸ் வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கு ஸ்ட்ரெஸ் பிளேட்டு. நான் சர்வீஸ் போயிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும், டயக்னோஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வண்டியை வந்து அந்தமாரி ஓட்ட ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ போயிடலாம், சென்னைக்கிட்டே போயிடலாம். கொஞ்சம் வேலூர்லாம் தாண்டி தான் டிராஃபிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
ஒரு 100 110 தான் மேக்ஸிமம், அதுக்கு மேலே வந்து போக மாட்டேன். பிரிக்கிறா போல ஸ்பீட் 100 80 கிலோமீட்டரில், அதுதான் அந்த வண்டிக்கு ஹை ஸ்பீடு. இந்த டாட்டா அரிய பாருங்க, பக்கத்தில் வரணும் கவலை கிடையாது. அவர் அச்சுத்தல்னு போனது பாருங்க, ஆறு நடிக்கிட்ட. நான் ஸ்லோவாக தான் போவேன். ஓ போய் சாப்பிட்டு போ. 3 லைன் இருக்குது காசிங்க. 2 வீலரு, நார்மல் வெஹிக்கிள், இந்த ஹெவி வெஹிக்கிள் ஏச்சில் போவோம். அந்த சைடில் இருக்கிற கல்வி எதுக்கு போட்டுக்கிறான்? நான் ஃபஸ்ட்டு வந்து லாரி கீரி என்ன பிரேக் டவுன் ஆச்சுன்னா அந்த கல்டு மேலாம் ஏற்றி நிறுத்துவாங்களே, அதில் மிஸ் ஆகுறது தான் ஆப்போசிட் ரோடு போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகும் பயங்கரமாக. ஓகேவா? இப்போ அந்த லாரிக்கார் பாருங்கள் எங்கே போகிறாரு, சென்டரில் போகிறாரு. ஓகே, இங்கே லெஃப்ட்டு வருது. அதுக்கு முன்னாடி 2 பேர் போகிறாங்க பாருங்கள், காருக்காரங்க. ஒரு ஃபோர்டு எக்கோ ஸ்போர்ட்ஸ் ஒன்று, ஒரு இனோவா ஒன்று. இந்த இவர் வந்து ரைட்லேருந்து அவரோட லைன்லேருந்து லெஃப்ட்டுக்காக வந்து உள்ள பைக் ஓட்டுற மாதிரி ஓட்டுனுறானுங்க கார். வருங்க நினச்சா அந்த ரோடு போவான், திடீர்னு நினச்சா இந்த ரோடு போகிறானுங்க. ஒருத்தன் போயிட்டான் I10 I20 போகிறான் முன்னாடி. ஃபஸ்ட்டு வண்டி I10, 2வது எக்கோ ஸ்போர்ட்ஸு, 3வது இந்த வண்டி மகேந்திரா பராசோ. எப்படி இப்படிலாம் ஓட்டினா ஐயோ என்னத்த சொல்கிறது. அதில் முக்கிய குற்றவாளி இவர் தான். I10 ஐடியாக்காரன். பார்த்தீங்களா? பின்னாடி வண்டி ஒருத்தனா பார்க்கல அவர். பாருங்க, அவ்வளோதான். டிச் சொட்டேன். ஸோ வேலூர் தாண்டிட்டோன்னு நினைக்கிறேன். டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சர்வீஸ் ரோடில் திருப்பி போட்டுறாங்க எல்லாரையும். ஸோ டோல்கல் ரோடு இது, அந்த ரோடு சரி பண்ண போல் இது போட்டுன்னு இருக்காங்க. பைக்கு போகிற ரோடில் தான் பஸ்ஸே போதா? ஆக்சுவலாக பைக் வந்து இந்த சைடு போகணும், லெஃப்டில். அதை ரெடி பண்ணி விடணும் இவங்க. மழை பெய்யறதுக்கு முன்னாடியே போயிடலாம். மழை இருக்குன்னாங்க. அண்ட் வேலூர்லேயே மழை பெய்யுதுன்னாங்க. பார்த்தா வெயில் ஸ்டேஷன் இருக்குது, ஆனால் தண்ணியெலாம் தேங்கி இருக்காங்க இங்கே. ஸோ அதான் கேட்டாங்க, டிக்கெட்டில் ஒருத்தர் கேட்டேன், இங்கே மழை பெஞ்சுது, காலையில் பெஞ்சுது. ஸோ அந்த பெஞ்ச மழை தான் சொல்லியிருக்காங்க. ஹெல்மெட் போடாமல் ஓட்டுன்னு போகிறானுங்க. மிரரில் பார்த்தா ஃபுல்லாக ப்ளூ கலர் லைட்டாக இருக்குது, வண்டி லைட்டு புள்ளியாகுது. இன்னும் புள்ளியாக இருந்தாலே என்னத்த பேசுறது? 4 ஹவராக பேசின்னு வர முடியுமா? ஆனால் அப்பப்போ வந்து கட் பண்ணி வண்டி கொஞ்சம் ஓட்டிகிட்டே வரேன். ரோடு சரியான ரோடு. 103 வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து லாக் பண்ணிட்டேன், அவ்வளோதான். பாருங்க சார், அது பண்ண போயின்னு இருக்கும் வண்டி. பட் ஆனால் காற்றுல இப்போ நம்ம ஸ்லோ ஸ்பீடில் வந்து கை விட்டு ஓட்டுறது வேறு, க்ரூஸ் கண்ட்ரோலில் கை விட்டு ஓட்டு வேறு. தேவையில்லாத வேலை ஆகும். இப்போ தான் வந்துட்டு சொன்னேன், க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு நான் பாட்டுன்னு வந்தேன். கிராஸ் பண்ணுற மாதிரி கிராஸ் பண்ணி நின்றுட்டு வண்டி கிட்ட வந்து பேர் கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. இவங்க கிராஸ் பண்ணணும், பின்னாடி வந்து காரு டாக்ஸி. அது நான் ரெக்கார்ட் பண்ண அந்த டைமில் ரெக்கார்ட் பண்ணி தான் போட்டு காமிச்சிருப்பேன். அதை பின்னாடி டாக்ஸி வருது. சரியான ஆளுங்க அந்த பொண்ணுங்க. க்ளீனாக தான் இருக்குது. மழை எதுவும் பெய்யுற மாதிரி தெரியல இன்னைக்கு. பார்க்கலாம், ஒருவேளை சென்னையில் என்ன மழை பெஞ்சுன்னு என்ன வெள்ளைச்சிரெல்லாம் பெய்யுதான் மழை. கொஞ்சம் இருட்ட மாரி ஆயிடுச்சு.
ரோடும் வேறு காலியாகிடுச்சு ஒரு மாதிரி. நான் வந்து பாட்டுக்கு பாட்டுக்கு பாடின்னு வந்தேன் ரொம்ப தூரமாக. அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு, மழை எதனா பேஞ்சிட போகிறா அப்படின்னு. பாருங்கள் மேகத்தை, இந்த சைட்லாம் கருப்பாக இருக்குது, ரோடு பாருங்கள் காலியாக இருக்குது. நாங்கள் போகும்போது இங்கே தான் ஃபோட்டோ எடுத்துருந்தோம். வேறு லெவலில் இருக்குது. பார்க்கலாம் மழை எதுனா பெய்தானு. இன்னும் 75 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 78 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ரோடு செம்மையாக இருக்குது. இந்த வைசர் கூட வேறு லெவலுக்கு தானா. ஐயோ அதை நான் காட்டணும் நினைக்கிறேன், நான் காட்ட மாட்டேன். லாஸ்ட் வரையும் காட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பேச கொஞ்சம் காட்டுமா, பரிச்சைக்கு போகாமல் ஆயிடுறான் பாசுமா. டெக்ஸி மைய போட்டு அவன் மனசை மாத்திட்டேன். எனக்கு தாட்டரில் படத்தை ஓட்டிட்டேன். வலையில காத்தாடையா வானத்தில் பிறந்தவன். வாரத்தில் 8 நாள் தண்ணியில மதுக்குறேன். மை பில்டிங்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்குமா, ஆனால் பேஸ்மெண்ட்டு கொஞ்சம் வீக்குமா. காப்பிரைட் வரனா இந்த வீடியோ நான் யூடியூப்பில் போடுறேன். ஸோ புதுசாக பாருங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆல்ரெடி பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டுக்கிறாரு, ஆஃப் பண்ணு பேர். மழை பெய்யும்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே போயிடலாம், இங்கே வந்து ஃபஸ்ட் தாண்டிடலாம். தாத்தா கைஸ், அந்த கடை நாங்கள் ஏற்காடு போய்ட்டு வந்த பிறகு போன கடை அது. பார்த்துருப்பீங்க, ஏற்காடு வீட்டில் வரும்போது போட்டிருப்பேன். ஸோ போகலான்னு பார்த்தோம். டைம் வந்து 2:30 மணி ஆகுது. மழை வர மாதிரி லைட்டாக தூருது. ஸோ அதனால் வந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு டிராஃபிக் வேறு ஆகிடும். ஏன்னா லஞ்ச் டைம் கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கும். ஈவினிங் கொஞ்சம் பீக் ஹவுஸ் ஆகிடுச்சுன்னா டிராஃபிக் ஆகிடும். போயிடலாம். ரேஞ்சு வேறு கம்மியாக காமிது. 80 கிலோமீட்டர் தான் ரேஞ்சு காமிது மைலேஜ். மழை தூருது. எங்கே ஸ்டார்ட் ஆக போகுது தெரில. இல்லை நம்ம தாண்டி வந்துட்டோமா அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுதா தெரில, பார்க்கலாம். 80 கிலோமீட்டர் ரேஞ்சு காமிச்சிது. இப்போ ஃபியூல் ரிசர்வ் இன்னொரு 5 லிட்டர் போடணும் போகுதே. ஓகே, சந்திப்போம் பெட்ரோல் பங்கில். காஞ்சி பக்கம் அந்த கிட்ட வந்திருக்கேன். ஸோ இங்கெல்லாம் வந்து மழை பேஞ்சிருக்கு. எப்போ பேஞ்சு தெரில, மழை பேஞ்சு காஞ்சிருக்கு இங்கே இந்த இடத்துல. ஸோ வயசில் தூக்கி விட்ருங்க. காற்று கொஞ்சம் இல்லைன்னு தான் வருது. பட் வந்து ஃபியூவல் வந்து போடணும். பெட்ரோல் பங்க் தான் தேடின்னு இருக்கேன். மாட்டுச்சுன்னா போட்டுடலாம். பாரத் பெட்ரோல் பங்க். ஹார்ன் போகும்போது பெஸ்ட்டு போகக்கூடாது. 3 வாட்டி அடிக்கணும். அப்போ தான் எந்த சைடு வராங்கன்னு தெரியும். ஓகே, கழிப்பு விட்டான்பா. டேங்க் ஃபுல் பண்ணி தான் போயிட்டுருக்கலாம். பட் டேங்க் ஃபுல் பண்ணால் 1500 கிட்ட வருது. ஸோ அதான் 5 லிட்டர் போட்டேன். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பாரத் பெட்ரோல் ஒரு 5 லிட்டர் போட்டுக்கலாம். மழை பெஞ்சு காஞ்சிருக்குது. காற்றும் செல்லுந்தான் அடிக்குது. ஆஃப் ஆகாமல் இருந்தால் சரி.
நமக்கு ஸ்லிப்பரி ரோடு தான் கொஞ்சம் பிரச்சனை. ஸ்லோவாக போகலாம். இங்கே மழை சரியான அடி வச்சுக்குது இங்கெல்லாம். இப்போ சென்னையில் கண்டிப்பாக வந்து மழை இருக்கும். 48 கிலோமீட்டர் காமிக்குது. 10 கிலோமீட்டர் ஓட்டு வந்துட்டுக்கிறானே ரிசர்வ்லையே. பா இப்போ தான் பேஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பாருங்க. பாரத்தே பாரத்தே எங்க பாரத் இரணி. தண்ணி நினச்சிட்டு போகிறானுங்க மேலே. இது ஐயா பேர் ஸ்கிட்ட ஸ்ட்ரீட்டில் நிற்கிறாப்புல. வர பெட்ரோல் பங்க் எல்லாமே அந்த சைடு தான் காமிக்குது. இந்த சைடு இண்டியன் ஆயில் இருக்குது. இண்டியன் ஆயில் வேலைக்கு ஆகாது. அப்படி போட்டு தான் யூட்டன் தான் போய் போட்டுன்னு வரணும். போகலாம் பார்க்கலாம், அப்படியே போகலாம் தூரம். கேஷ் ஒரு வழியாக பாரத் பெட்ரோல் நான் பார்த்துட்டேன். கேஷ் ஃபைனலி ஒரு பெரிய பாரத் பங்க்கு, பெட்ரோல் பங்க். ஸ்பீடு 5 லிட்ரு. சரி நார்மல் போடுங்க. ஆ ஓகே காய், கொஞ்சம் பெரிய பெட்ரோல் பங்க் இது. 30 கிலோமீட்டர் ஓட்டுன்னு வந்துக்கிறேன் ரிசர்வ்லேயே. ஸோ காய்ஸ் ரிசர்வில் வந்து நான் 30 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டுன்னு வந்திருக்கேன். ஏன்னா 62 கிலோமீட்டர் வந்து ரிசர்வ் காமிச்சிது எனக்கு. இப்போ வந்து 32 கிலோமீட்டர் தான் பேலன்ஸ் இருக்குது. 1 ஹவர் காமிக்குது. டிராஃபிக் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நல்ல பெரிய பங்காக இருக்குது. பவர் பெட்ரோல் இது ஸ்பீட்லாம் இருக்குது இங்கே. ஓகே ஒரு டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டு எங்கன்னா ஒரு நல்ல கடையாக பார்த்து குடிச்சிட்டு அதுதான் அதோட கிளம்பிடலாம். அதுக்கப்புறம் அசால்ட்டாக ஓட்டுன்னு போயிடலாம். இந்த டிராஃபிக் இருந்தால் இந்த 30 கிலோமீட்டருக்கே வந்து 1 ஹவர் கம்மிக்குது. காஃபி அப்டேட் பண்ணுறேன்.